பண்ணி கேட்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேரம் வந்து மணி 4 ஆக போகுது. 3 மணிக்கு எழுந்தேன், ஒரு குளியலை போட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. எப்போதுமே 3 மணிக்கு தான் எழுதுறது. அது கோலத்தை விடுறதை பொறுத்து டைம் ஆகிறது மாறுபடும். ஏன் இன்றைக்கி காலையிலே குளியலை போட்டேன்னா, இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறேன், ஆருத்ரா தரிசனம் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே வந்து விரதமாக இருக்க போகிறேன். காலையிலே நல்ல பிள்ளையை குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ தான் வந்தேன். வாசலை கூட்டி தண்ணி தெளிச்சிட வேண்டியதான். அதாவது சாணம் இல்லை என்றால் நாங்கள் வந்து மஞ்சத்தூளை போட்டு தெளிக்கிறது. இந்த வாசலுக்கு ரஃபாலியில் வாசல் உங்களுக்கு ரொம்ப அப்படியே வழவழன்னு வீட்டு தர மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அதனால் சாணி போட்டால் காயவே மாட்டேங்குது, நம்ம நிற்க முடியல. நீங்கள் கூட கோலத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே வழவழா குழான்னு இருக்கும், நிற்கவே முடியாது. இந்த மாதிரி சிமெண்ட் தரையாக தான் நான் உட்காந்துக்கிட்டு கலர் அடிப்பேன். அதனால் இப்போல்லாம் மஞ்சள் தெளிச்சிக்கிறது. 2 நாளாக தான் தெளிக்கிறேன். இந்த மாதம் ஃபுல்லாக மஞ்சள் வாங்கி வாங்கி கடையிலே தீந்துடும் போல இருக்குது. நம்ம வந்து நேரம் இல்லை நம்மளுக்கு, டக்குன்னு அப்படியே கோலத்தை விட்டுட்டு இதை ஃபுல்லாக எனக்கு லாங் வீடியோவில் கோலம் விடுறதெல்லாம் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டாக காட்டுறேன். ஏன்னா 7 மணிக்கெலாம் நம்ம கோயிலில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக கோலத்தை விட்டுட்டு போவோம். கலர் கோலம் தான் விடணும், எப்படியா இருந்தாலும் பார்ப்போம். நான் தெளிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் விட போகிற கோலத்துக்கு வந்து ரெட்டும் க்ரீனும் தான் அதிகமாக தேவைப்படும். அதனால் வந்து ரெட்டு நம்மளுக்கு இந்த ரெட்டு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து ஒரு மெரூன் மாதிரி கலந்த ஒரு அரக்கு ரெட்டு, அப்புறம் பச்சை, அதுக்கப்புறம் இந்த பச்சை, அதுக்கப்புறம் இந்த பச்சையும் இருக்குது. என்ன கோலம் விட போகிறேன்னா, அப்பப்போ ஏதாவது டிசைன்லாம் தெரியலனா செல்லில் தான் பார்த்துக்கிறது. இது இந்த ரோஸ் தான். எல்லோவா? நான் ரோஸ் கலர் கலரை சொல்லலை, ரோஜா பூ சொன்னேன். இதா அது என்னவோ, இது வந்து ரெட்டு தான், ரெட்டும் க்ரீனும் கலந்துருக்கு. சரி, இதை வச்சு இதுதான் இப்போ நான் விட போகிறேன். இந்த மாதிரி வருதா என்னன்னு எனக்கே தெரியல, விட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இதை விட்டு அப்படியே ரவுண்டு போட்டு அப்படியே எப்போதும் போல் 2 ரங்கோலி மாதிரி அப்படியே சுற்றி விட்ருவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப சிம்பிள். பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக விட மாட்டேன். 7 மணிக்கெலாம் கோயிலுக்கும் போக முடியாது. அதனால் நம்ம விட்டுட்டு கொஞ்சம் பார்ப்போம். ஆறு மணி ஆயிடுச்சுன்னா கொசுக்கு வந்து அந்த நேரத்தில் தான் கண்ணு தெரியும், பிடுங்கி எடுத்துடுது 6 மணிக்கெலாம் வந்து. அவ்வளோதான், கோலம் முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்றைய கோலம். இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குன்னு அதில் சொல்லியிருப்பீங்க, எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்து இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பக்கம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் கொய்யா இலை கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வாரமாகவே நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெருநெல்லி, அதை வாங்கி 2 பேருமே காலையில் இந்த மாதிரி கோலம் விட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே. அப்போ வந்து நல்லா நெல்லிக்காயை ஜாரில் போட்டு அரைச்சி வெந்நீரில் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு வரோம். அது குடித்து ஒரு கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் என்ன பண்ணணுன்னா வயிறில் ஒரு மாற்றம், நல்லா கலன்னு இருக்கும் வயிறு, உடம்புமே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் இதை தான் டெய்லியும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் இதை குடிக்கல, ஏன்னா அது விரதம்னு சொன்னேன் இல்லையா. அதனால் என் வீட்டுக்காருக்கும் அத்தைக்கும் போட்டுரும் அப்படின்ட்டு இதையும் கொடுத்து அதையும் கொடுப்பேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 நெல்லிக்காய் போல் போட்டிருக்கேன். இது 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக குடித்தோன்னா வெந்நீர் வெதுப்பாக வச்சு கொஞ்சம் அதிகமாக குடித்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் என்ன அப்படி தான் கரைச்சிப்பேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நெல்லிக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் போட்டால் காலையிலே வயிறு சுத்தமாகிறதுக்கான வழிமுறைகள் நான் சொல்கிறது. அவ்வளோதான், இதை அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அப்படியே சும்மா அப்படியே ஒரு ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றியே நம்ம கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெந்நீர் ஊற்றி கலக்கணும். இதை அரைச்சிப்போம். இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸியாக ஜூஸ்லாம் போடுறதுக்கு அகாரோவோட இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலையும் குயிக்காக முடிஞ்சிடுது. நம்ம நார்மல் மிக்ஸ்லாம் வைக்கிற இடம் கூட இதுக்கு தேவையில்லை. குட்டி ஸ்பேஸாக இருந்தாலுமே போதும், அதிலே எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த அளவு ஜூஸ் போட 500 ml ஜார் எடுத்திருக்கேன். வாட்டர் குவான்டிட்டி மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். இந்த ஜாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. நார்மலாக நம்ம ஜூஸ் கிளாஸ்லாம் வாஷ் பண்ணுறது போல தான். இதில் 3 ஜாரு 3 மல்டி பர்பஸ் லிட்டுமே இருக்குது. இந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டால் வேற ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கணும்னு தேவை கிடையாது. இதில் கொடுத்துருக்க இந்த ஃபிளிப் டாப் லிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான். இந்த ஒரு ஜாருக்கு மட்டும் இல்லாமல் 3 ஜாருக்குமே மாற்றி மாற்றி 3 இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளே வெளில போகும்போதெல்லாம் ஜூஸ்லாம் போட்டு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். பிளெண்டர் பவருமே 400 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் அகரோட இந்த ரீகல் பர்சனல் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. இட்லி இப்போ பூக்குதுங்க, நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. இந்த இது வெய்ய நாள்லலாம் சுத்தமாக இந்த செடி கிளம்பவே இல்லை. இப்போ நல்லா இங்கே பாருங்க கொத்து கொத்தாக பூக்குது. பூலாம் நம்ம கடையில் வாங்குறது இல்லை, இப்போயாவது தான் வாங்குறது. நம்ம வீட்டில் உள்ள பூவே சாமிக்கு ஒன்று ஒன்று அப்படி வச்சுட்டு வந்துடுறது. சரி, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. புடவை என்னால் கட்ட முடியல, டைம் இல்லை, அதனால் அப்படியே போகும் அப்படின்னு விட்டாச்சு. சரி வாங்க. பொங்கல் வேலையிலே முக்கியமான வேலை வந்து இது வந்து ரொம்ப நாள் பெண்டிங்லேயே இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு மாலை போடுவாங்கள்ல, மாலை போடுற அந்த வேஷ்டி, துண்டு, ட்ராயர் எல்லாமே வந்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சுருவோம். அது எடுத்து அப்படியே ஓரமாக இருந்துச்சு, அதை கையே வைக்கல. எப்போயாவது அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றதா, அதனால் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த வேலையை முடிச்சிடும் அப்படின்ட்டு பேக் எல்லாத்தையுமே ஊற போட்டுட்டான். பாக்கி இந்த 2 பேக் தான் இருக்குது. அப்படியே அந்த சாமி துணியும் துவைச்சிடலாம். கவிதை ஆஃப் பண்ணு கவியை தண்ணியை. சாமி துணியும் துவைச்சிடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சாச்சு. இது ரொம்ப அழுக்கெலாம் கிடையாது, இதில் துவைச்சி வச்சது தான். அப்படியே லைட்டாக ஒரு முக்கி கையாலேயே லைட்டாக சோப் போட்டு அப்படியே அலசிடுவேன். ஏன்னா இந்த வருஷம் மாலை முன்னாடியே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கான நாள் என்னமோ தெரியல, தள்ளி போய்கிட்டே இருக்கு எங்களுக்கு. எப்போ சாமி வர சொல்கிறாரோ அப்போ தான் போக முடியும். அதனால் அதான் சித்திரை மாதம் அந்த மாதிரி போடுறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அப்போ நம்மளுக்கு வேலை இருக்காது. எடுத்து காய போட்டு ஒரே தடியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் வந்து கோயிலுக்கு போனோம் இல்லையா, நாங்கள் கரெக்டாக இங்கேருந்து 7 மணிக்கு 7:05க்கு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். அங்கே போனோம், கரெக்டாக சாமிக்கிட்ட வந்து ஐயர்லாம் போய் சாமி இப்படி விலைக்கு அபிஷேகம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா காலையிலே 3 மணிக்கு எழுந்து அவசரம் இல்லை, அவசரமும் கூட. அதனால் அவ்வளோ பெரிய கோலமும் விட்டுட்டேன். எப்போதும் சின்னதாக விட்டுட்டு அவசரம் ஓடுறதை விட இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே விட்டாலுமே அந்த நேரத்தில் வந்து நம்ம கரெக்டாக கோயிலுக்கு போயிடணும் அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டே தான் கோலம் விட்டேன். அது கரெக்டாக அந்த மாதிரி அமைஞ்சிட்டு கோயிலுக்கும் நம்ம போயிட்டோம். நல்லபடியாக எல்லா அபிஷேகமும் பார்த்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் இந்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ எப்போ உங்கள் கண்ணில் தென்பட்டாலுமே அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஏன்னா வந்து ஆருத்ரா தரிசனம்ங்கிறது பெண்களுக்காக மாங்கல்யம் அது ஒரு நல்ல நாள். அது மாங்கல்ய நோன்பு இருந்து கணவருக்காக வழிபடுற நாள் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால நானும் வந்து அதை வேண்டிக்கிட்டு தான், பல வேண்டுதல் எனக்கு இருக்குது. அந்த வேண்டுதலுக்காக தான் இன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருப்போம் அப்படின்னு இருக்கேன். காலையிலே எங்கள் கோயிலுக்கு போனாலே எந்த இதுவுமே நான் சாப்பிடவே இல்லை, வெறும் வயிறாக போனேன். அங்கே வந்து இந்த புளி சாதம், அப்புறம் வந்து களி தான் எனக்கு ஸ்பெஷல். திருவாதிரை நோன்புக்கு வந்து களி தான் ஸ்பெஷலு. களி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மிளகு சாதம் கொடுத்தாங்க. அந்த மிளகு சாதம் மட்டும் நான் சாப்பிட்டேன் கொஞ்சமாக. இந்த இவ்வளோ தான் அதை கொடுத்தாங்க. அதிலே ஒரு 2-3 வாய் சாப்பிட்டேன். ஏன்னா வந்து சாப்பிடாம கோயில் பிரசாதம் சாப்பிடாம இருக்கக்கூடாது, அதனால் சாப்பிட்டேன். இந்த 2026 நம்ம போடுற முதல் தெய்வீகமான வீடியோ இது. ஏன்னா வந்து இத்தனை நாள் போட்டது வேற, ஃபஸ்ட்டு 2026 தொடங்கி இந்த வீடியோ போடுறது வேற. அதனால நிறைய பேர் கமெண்ட்ல ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் வந்து குழந்தை பாக்கியம் மட்டும்தான் சொல்கிறாங்க. 99% வந்து அந்த கமெண்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நான் அதுதான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு கமெண்ட்டில் வர அந்த மாதிரி வார்த்தையில் வர கமெண்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் இந்த வருஷத்தில் அப்படின்னு கண்டிப்பாக வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வம் இந்த வருஷத்தில் கிடைச்சிரும் அந்த கடவுளால். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக நான் வேண்டியிருக்கேன் அதுக்காக. சரி, நான் வந்து இன்றைக்கி வந்து இதுதான், இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. இந்த தை மாதம் பொங்கல் முடிஞ்சு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்கிறேன். ஏங்க இது உங்களோட தானா? இதை கட்டி நான் பார்த்ததே இல்லையே. கன்னிசாமி தர்ஷனுக்கோ? அதுதான் தர்ஷன் தம்பி வந்து கன்னிசாமியாக இருக்கும்போது அது போட்டது. ஏம்மா தலை பின்னிட்டியா? வா, பிள்ளைக்கு தலை கூட இன்னைக்கு பின்னி விடல, அத்தை தான் பின்னி விட்டாங்க. எத்தனை வேஷ்டியை பாருங்கள், கலர் கலராக. அந்த சாமி வேட்டியில் கூட என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலருமே இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள்,
இதே இன்னைக்கு ஒரு வருஷத்து வேட்டி இல்லை, மாலைன்னு போட்டதுலேருந்தே அது போட்டுக்கிட்டு இருக்க வேஷ்டி தான். வருஷம் வருஷம் எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு வேஷ்டி, ஒரு ஒரு முடிப்பை, ஒரு ஒரு பெட்ஷீட்டு. பாருங்க, நான் எடுக்க முடிப்பையாக தான் வந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து 3 பேரோடது. தம்பி வந்து இந்த வருஷம் யார் 4 பேர் யார்? ஆமாம், அத்தை 2 வருஷமாக தானே வராங்க. தம்பி வந்து இந்த வருஷம் போட்டிருந்தா 3ஆவது வருஷம், இப்போ போடல. அதனால் வந்து மணிக்கண்டம் போடுவான். அவங்களோடது எல்லாரோடது சேர்ந்து தான் இதில் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, போட்டு அடிச்சுலாம் நம்ம துவைக்கக்கூடாது. சாமி துணியை வந்து எங்கே சோப்பு வச்சேன்? எடுத்துட்டேனே. இல்லை எடுத்துட்டேனே. இல்லை அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். ஆமாம், சாமி துணியை வந்து சோப் போட்டே துவைக்க மாட்டாங்க. நம்ம வந்து சும்மா அப்படியே கும்மவும் கூடாதா? இப்போ நான் எதில் கும்மி எதில் போடுவேன்? இந்த வேலையை நாளைக்கு கூட பார்த்துருப்பேன். நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், அதனால் வந்து தூக்கம் வந்துடும். அதனால் தூங்காமல் இருக்கணும்னா ஏதாவது ஒரு வேலை பண்ணுறது தான் நல்லது. ஆமாம், அதனால தான் இப்படியே போட்டு இப்படியே. ஏன்னா வந்து சுத்தமான இடத்துல துவைக்கணும். நம்ம இடம் அந்த இடம் சுத்தமான இடம் இல்லை. மீனாகி அதை அஞ்சு இது பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதா இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு நான் பொறுமையாக நான் என்னைக்கு நான் அதை துவைப்பேன். வானத்தை பாருங்கள், அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ இருட்டிக்கிட்டு வருது. அதனால் இதெல்லாம் மொட்டை மாடியில் தான் போய் காய போடணும். இதெல்லாம் இப்படியே கும்மி அழகு துவையில் பார்த்து பயங்கராதீங்க. இது சுத்தமான துணி தான், சும்மா காய போடணுமேன்ட்டு துவைக்கணுமேன்ட்டு துவைக்கிறேன். வெயிலே வேணாங்க, அடிக்கிற காற்றுக்கு அதுவாகவே பறந்து காஞ்சிடும். படி வெய்ய வேணானோடனே வெய்ய வந்துருச்சு. இப்படியே காஞ்சிட்டா சரி, அவ்வளோதான். துணி இந்த வேலை முடிஞ்சோன்னு தான் எனக்கு பொங்கல் வேலையே பாதி அளவுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கொசுறு வேலை தான் கிடக்கு. அதாவது கொள்ளையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, பாத்திரத்தெல்லாம் அந்த எடுத்து வச்சுருந்தாலும் அதெல்லாம் நேற்றியே போட்டாச்சு. இன்னும் வந்து எவ்வளோ வந்தது என்னன்னு நாங்கள் பாத்திரக்காரங்கள்ட்ட கேட்கல, போட்டதோடு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். அப்புறம் பொங்கல் முடிஞ்சு முக்கியமான வேலைன்னு சொன்னேன் இல்லையா, வாங்க. ஸ்டார்டிங்கில் அடுப்பு சொல்லியிருந்தேன்னா, அடுப்பு வந்து கட்ட போகிறோம் அப்படின்ட்டு. அது என்ன ஒரு மாறுதல் ஆயிடுச்சுன்னா, நம்ம அங்கே தானே கட்டுறதா இருந்தோம், இப்போ அப்படியே தூக்கிட்டு வந்து என் கணவர் எந்த நேரத்துக்கு வாய் விட்டாரோ என்னமோ தெரில, இந்த இடத்துல கட்டலான் இருக்கோம். ஏன்னா அங்கே அடுப்பு வந்து டேர்னிங்கில் இருக்குது. நம்ம காரோ இல்லை வேனோ டிராக்டரோ எதுவாக இருந்தாலும் இப்படி திரும்பும் போது அந்த மூளையாக இருக்கா, ஒரு வேனோ காரோ அங்கே நின்றுச்சுன்னா நம்மளால் அந்த இடத்துல போக முடியாது. அதை கொண்டு போய் வெளில நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வேனெல்லாம் வெளில எடுக்கிற மாதிரி இடுக்கு முழுக்கான இடத்துல இருக்குது. அதனால் அந்த அடுப்பை அப்படியே அபேஸ் பண்ணி தூக்கிடுவோம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். அதை வந்து அப்படியே இங்கே மாற்றுற மாதிரி யோசனையில் இருக்கோம். பொங்கலுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கொத்தனார் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால, ஆமாம், இந்த மாதம் வேணாம், தை மாதம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது புது இடத்துல தானே நம்ம கட்டுறோம், அதனால் ரொம்ப பெருசாலாம் இல்லை, அந்த அளவை விட கொஞ்சம் பெருசாக, அதாவது 10க்கு 10 ரூம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு கட்டலான் இருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடுலாம் கிடையாது, கீத்து கொட்டா தான். நம்ம எது செஞ்சாலும் கீத்துலேயே செய்வோம் அப்படின்ட்டு கீத்து கொட்டா தான். அதே ரவுண்ட் டைப்பில் போடணும். அதுக்கு வந்து அந்த ஆள் கிடைக்கிறாங்களா என்னன்னு பார்த்து, தை மாதம் பொங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சு பொங்கலும் முடியட்டும், அதுக்கப்புறம் நல்ல நாளாக பார்த்து முகூர்த்தம் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிப்போம். நான் வந்து பல யோசனையில் இருக்கேன். அந்த கொட்டை ரவுண்ட் டைப்பில் கட்டிட்டு இங்கே வந்து நம்ம இங்கே கொஞ்சம் கிட்ட வாங்க, இந்த வருஷம்தான் புதுசாக போட்டோம் சவாரி கேட்ட கிழங்கு. சரி, இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும், போட்டுடலான்னு நினச்சா இதை பிடுங்கணுமே அப்படின்னு அது ஒரு யோசனையாக இருக்குது. அதுதான் லைன் இருக்குதா பாருங்க, அது வந்து லைன் போகுது. லைனை வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கவங்க ஜம்ப் பண்ணியே பிடிச்சலாம், அந்த அளவுக்கு லைன் போகுது. அதனால் அங்கே நம்ம போக வேணாம். இந்த இடம் வந்து இந்த வாழைக்கட்டை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் நம்மளுக்கு போதும். இதோ அந்த ஷெட்டை ஒட்டி
கட்டி இங்கே வரா மாதிரி இப்படி ரவுண்ட் டைப்பில் போட்டு இந்த மாதிரி கூரை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே அந்த மாதிரி கூரை போட்டு காற்றடிக்காமல் இருக்கிறதுக்கு அரைக்கட்டு செவுரு, அதாவது குட்டி செவராக இருக்கும்ல சுற்றி, அந்த மாதிரி கட்டி ஏதோ நினச்சிருக்கேன். ஆனால் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். அது ஃபினிஷிங்காக முடிஞ்சு அது யோசனைலாம் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு யோசனையாக தோணும். ஒரு யோசனையாக அதை ஸ்டார்ட் பண்ணோட தான் தோணும். உங்களுக்கும் ஏதாவது அந்த பற்றின ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது செய்யலாம் அதை செய்யலான்னு ஏதாவது ஐடியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நான் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். ரவுண்டு கொட்டா தான் அரைக்கட்டு செவரு, அதில் அடுப்பு வச்சிடணும். இங்கே வந்து நாங்கள் வந்து பூச்செடியெலாம் வச்சுருக்கோம். அந்த வாசலில் வீட்டிலேருந்து வெளில வந்தால் பூச்செடி மரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஏதோ கற்பனை உலகத்தில் வாழ்கிறேன். அந்த கூரை வீட்டுக்கு என்ன ஒரு கற்பனை, ஏன்னா அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். எப்போயிலேருந்தே இந்த மாதிரி வெளியில் சமைச்சி சாப்பிட்டுட்டு அந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறதுனால அது மேலே ஒரு ஆர்வம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து ஏதோ தெய்வீகமாக நல்லபடியாக முடிச்சிட்டேன். விரதத்தோடு பல வேண்டுதல் வச்சுருக்கேன் உங்களுக்காகவும் கூட. நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5-6 மணின்னு நினைக்கிறேன், அதோடு தான் திருவாதிரை முடியுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேண்டுதலை கடவுள்கிட்ட வைங்க, கண்டிப்பாக நடக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா.